ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக தான் போகணும்னு நினைக்கிறேங்க. வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. நம்ம விஜய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வராரு. டான்ஸ் ஆட கிடையாது, அந்த கிரிக்கெட் பவுலிங்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கார். அந்த போட்டுட்டு வந்தோடனே டக்குன்னு கையை தூக்குறோன்னே பின்னாடி பார்த்தீங்கன்னா குமரன் வந்து பார்த்து பயந்துட்டார். விஜயை பார்த்து பயந்துட்டார். நீங்கள் இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்து பயந்துட்டார். நம்ம விஜய் வந்துட்டு குமரன் அடித்ததெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுக்காமல், பிரதர் நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விஜய் வந்து பிளான் பண்ணி தான் அங்கே வந்திருக்காரு. குமரன் கேட்குறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்டவுடனே விஜய் வந்து சொல்கிறாரு, ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் என்ன குமரன் இங்கே இருக்கீங்க, இங்கே இருக்கீங்களா, இங்கே பங்கஜம் மாட்டி தானே இருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறாரு. உடனே வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்துட்டார். ஹவுஸ் ஓனர் வந்தோடனே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிராமின்ஸில் பேசுகிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. பார்க்கறச்சா வந்தரச்சா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்ன முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு முன்னாடியுமே தெரியுமா 2 பேர்த்தையும் அப்படின்னு. இல்லை இங்கே வந்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேசிக்க மாட்டோம். கிராமத்தில் எல்லாருமே பேசிக்குவோம். சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டோம். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான்லாம் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் பேசி பழகி நன்னா வந்து பழகி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம குமரனை பார்த்து அவர் ஹவுஸ் ஓனர் வந்து, என்ன முருகன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து குமரன் வந்து, என் பேர் முருகன் இல்லைங்க, குமரன் தான் அப்படின்னு. அவர் உடனே சொல்கிறாரு, குமரன் முருகன் எல்லாம் ஒன்று தாங்க, எல்லாம் முருகனோட பேர் தானே அப்படின்னு. விஜய் சும்மா இலக்காமல் கலாய்க்கிறார். என்ன மாமா, நீங்கள் வந்து மாமியை கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா, நாங்களும் பால் காய்ச்சறதுக்கு, நீங்களும் மாமி வராங்க தானே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் பார்த்து இருங்கோ, நான் வந்துட்டு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், மாமி போயிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்கிறார். விஜய் வந்து, ஓ அப்படிங்களா, போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுலேயே வந்து சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறார். குமரன் நல்லா பேசுகிறாருல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து, பக்கத்து போர்ஷனில் தான் நீங்கள் இருக்கீங்களா, வசதியாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. விஜய் வந்து குமரன்கிட்ட சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன் பிரதர், கதாநாயகன் ஷோவில் வந்துட்டு நீங்கள் கப்படிச்சுட்டு வந்துட்டிங்களாமே, அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஆனால் ட்ரீட்டு கொடுத்துடணுங்க, கண்டிப்பாக ட்ரீட்டு கொடுக்கணும். என்னங்க யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்டை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டே உள்ளே போயிட்டார். குமரன் உள்ளே வந்த வாட்டி பாட்டி கேட்குறாங்க, என்னடா விசாரித்து பார்த்தியா, அவன் எதுக்கு இங்கே வந்தானா அப்படின்னு. அத்தை வந்து அத்தையும் கேட்குறாங்க, என்ன தம்பி கேட்டிங்களா, அவன் எதுக்கு இங்கே வந்தானா அப்படின்னு. குமரன் வந்து, அதாவது அத்தை சொல்லுங்கள் தம்பி என்ன ஆச்சுன்னு சொல்லி அத்தை கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் விஜயை பார்த்துட்டு தான் வரேன். இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி குமரன் வந்து மழுப்புறாரு. அப்புறம் வந்து உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, என்னடா மென்று முழுங்காமல் கரெக்டாக சொல்கிறா, என்னடா வள்ளு வதக்குன்னு சொல்லாமல் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, சொல்கிறா குமரா அப்படின்றான். அவன் எதுக்கு இங்கே வந்தான், யார் வீட்டில் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்டயே கொஞ்சம் துடுக்காக தான் பேசினா, உங்ககிட்ட ஏதாவது பேசி ஏதாவது கைகளுக்கு போயிடுச்சிங்களா அப்படின்னு. குமரன் சொல்கிறாரு, இல்லை அத்தை அப்படிலாம் இல்லை, அதாவது அத்தை விஜய் வந்து இங்கேயே வந்து குடி வந்துட்டாரா, எங்கே குடி வந்துரு, நம்ம காம்பவுண்டில் தான் அத்தை அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்தாண்ட வந்து சைடில் ரூம்குள்ளே இருந்து காவேரி இதெல்லாம் வந்துட்டு ஒட்டி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ விஜய் வந்து நம்ம பக்கத்துலேயே வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் இன்றைக்கி வந்து பால் காய்ச்ச போகிறாரா அத்தை அப்படின்னு சொன்னேன். பாட்டி சொல்கிறாங்க, அரண்மனை மாதிரி அங்கே வீடு இருக்குது, அவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. அத்தை ஒன்று சொல்கிறாங்க, அவன் எதுக்கு வந்திருப்பான், எல்லாம் காவேரிக்கோசரம் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே காவேரி அங்கே உள்ளேருந்து ஹாலுக்கு வந்து, நான் காஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாட்டி உடனே, நில்லுடி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன காஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்தால் நம்மளுக்கு என்ன, இல்லை உங்களுக்கு தான் என்ன, எனக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்து, காஃபி வந்து ரூமுக்கே வரும்னு நினச்சேன், வரல, அதனால தான் காஃபி வந்து நானே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், காஃபி வேறு குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்ன எங்களை பார்த்தா நான் நக்கலாக இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க, நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொல்லிட்டேன்ல, என்னால் வந்து இந்த வீட்டு நிம்மதி கெடாது அப்படின்னு சொல்லி. கங்கா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, விடுமா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. யார் எங்கே இருந்தால் என்னம்மா, யார் என்ன சொன்னால் என்னம்மா, நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அவள் தான் சொல்கிறாள்ல, அவளை நீங்கள் நம்பாமல் சொல்கிறதுனால தான் அவன் வந்துட்டு கோவப்படுறா, டென்ஷன் ஆகிறா. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க. அந்த பையன் வந்து நான் இருக்கும்போதே வந்து காவேரியோட கையை பிடிச்சான், இப்போ என்ன நான் பண்ண போகிறான்னு தெரியலையே, அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, பார்த்துக்கலாம், விடுங்கம்மா, காவேரி வந்து நம்ம பேச்சை தான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க.
யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவரு தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. ஓ, பால் வேறு காய்ச்ச போகிறாராம். பால் காய்ச்சணும்னு சொல்லிட்டு கையை சுட்டிட்டாரு, என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே காவேரி. இப்போ எப்படியாவது வந்து விஜயை பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு சரி ஓகே எப்படியாவது வந்து எட்டி பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ப்ரீவியஸாக பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம அம்மாவுக்கு வேறு வந்துட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி பார்க்குறதுனால என்ன வந்துட போகுது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ, நம்ம பார்க்கணும், ஆனால் அவர் பார்த்துடக்கூடாது, எப்படி பார்க்குறது, சரி ஓகே ரிலாக்ஸ் காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு தேங்காய் உரிக்க முடியாமல் உரிச்சிக்கிட்டு, என்னடா இது மண்டை பூரா முடியாக இருந்துச்சுன்னா எப்படா உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாரு. அதை காவேரி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேங்காய் வச்சுக்கிட்டு விஜய் என்ன பண்ணுறது, ஒரு சாமி முன்னாடி வச்சு ஒன்று சதுர தேங்காய் மாதிரி உடச்சிட்றதா, என்ன பண்ணுறதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் வச்சு விளாண்டுருக்கிறாரு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாரு இவர், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டி உள்ளே வந்துட்டாங்க. டக்குன்னு காவேரி மாற்றிக்கிட்டாங்க. பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, காவேரி சொல்கிறாங்க, அங்கே ஒரு காக்கா என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதனால் பார்த்துட்டு இருந்தேன். உடனே பாட்டி வந்து விஜயை காமிச்சு, ஓ அந்த காக்காவா, இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மழுப்புறாங்க. அவன் கூட பேசணும்னு ஆசைப்படுறியா, போய் பேசு, சாரதா வந்தானா நான் உனக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க. காவேரி தகைச்சு போய் நிற்கிறாங்க. போடி போய் பேசு அப்படின்றாங்க பாட்டி. நெசமாக தான் சொல்கிறேன், போய் பேசி உங்கள் அம்மா வந்த வாட்டி நான் வந்துட்டு தொண்டையை வந்து கணைக்கிறேன், அப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி. நான் வந்து உங்ககிட்ட போட்டு வாங்குறேன்னு எதிர்பார்க்குறியா காவேரி அப்படின்னு. ஆமாம் பாட்டி, நீ தான் விஷக்கிருமியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து கிண்டல் பண்ணுறாங்க காவேரி. அப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கானே, அப்போ நீ தான் வேணும்னு நினைக்கிறான்ல, நீ போய் பேசு காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. ஆமாண்டி, போடி போய் பேசு, அவன் கட்டின தாலி வந்து இன்னும் அவன் கழுத்தில் தானே இருக்குது, போய் பேசு, எப்படியாவது பேசி அவனை இங்கே இறக்கி வச்சிரு, அந்த வெண்ணிலா கூட வந்து போகாத மாதிரி பண்ணிவிடு, இதெல்லாம் நான் பேசுகிறது வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ சீக்கிரம் போய் பேசிட்டு வா, நமக்குள்ளே கமுக்கமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி கொஞ்சறாங்க. போய் பேசுடி அப்படின்னு சொல்கிற காவேரி வந்து சொல்கிறேன், இல்லை நான் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இருக்குது பாட்டி, நான் எப்படி போய் பேசுகிறது அப்படின்னு. சரி நீ என்னமோ பண்ணு, ஆனால் அவனை வந்து போக விட்டுறாத, அவன் உன்னை தேடி வந்திருக்கான், அவனோட சொத்து பத்தில் எதுவுமே தேவையில்லை, அவனை மட்டும் விட்டுறாத காவேரின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. காவேரி வந்து பார்க்கலான்னு நினைக்கும் போது விஜய் வந்து உள்ளே போயிட்டார். அப்புறம் என்னாச்சுன்னா காவேரியோட அம்மா வந்து பின்னாடியே வந்து நிற்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாட்டிட்டாங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க, தூரத்தில் ஒரு காக்கா இருக்குது, அதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க அம்மா வந்துட்டு கீரை வந்துட்டு பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலிங் பெல் சவுண்டு வருது. பாட்டி பயந்துட்டாங்க. நர்மதா சொல்கிறாங்க, பாட்டி அது காலிங் பெல்லு தான், இல்லடி நம்ம போன வீட்டில் இருந்தப்போலாம் இது இல்லைல்ல, அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய். நர்மதா வந்து உடனே விஜய் மாமாமா அப்படின்னு. விஜய் மாமா, நீங்கள் எங்கே சத்தமாக எல்லோரும் கேட்குற மாதிரி சொல்லுன்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. சாரதாத்தை கேட்குறாங்க, என்னப்பா எதுக்கு வந்திருக்கேன், எங்களால் நிம்மதியை வந்து கெடுக்க வந்திருக்கே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை அத்தை, நான் வந்து எதுக்கு வந்தேன்னா மேலே பால் காய்ச்சிறேன், ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா பால் பொங்கி சந்தோஷம் பொங்கி நம்ம எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கிடையில் வந்துட்டு என்னென்னா காவேரி கிட்ட வந்து ஹாய் காவேரி அப்படின்னு பேச போனார். அங்கே என்னப்பா பேச்சு அப்படின்னு சொல்லி அத்தை வந்து இந்தாண்ட மாற்றிட்டாங்க. அப்படியே குமரன் வந்து கேட்குறாரு, என்ன விஜய் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு. விஜய் வந்து சொல்கிறாரு, என்ன பிரதர், நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கூப்பிட தானே வந்தேன், எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அத்தை வந்து சொல்கிறாங்க, பின்ன நாங்கள் இருக்கிற வீட்டுக்கே வந்து நீங்கள் வந்து குடி வந்தீங்கன்னா இது பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியலையா, பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் கோவப்படாதீங்க, ஏதாவது இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க அவரை. என்னப்பா பிரச்சனை ஒன்று வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே வந்துட்டு நீ எங்கள் ஊரில் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீ சாரதா யாருன்னு பார்த்துருப்ப. இந்த சாரதாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பிரச்சனை பண்ணால் நான் சும்மா விட மாட்டேன், ஒன்று இல்லைன்னு பண்ணி விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மிரட்டுற மாதிரி சாரதாவை பேசிகிட்டு இருக்காங்க. இதோ பாருப்பா, சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு பேச்செல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறேன். காவேரி ஏம்மா இப்படி பேசுகிறாட்டா, இருமா, ஏய் நீ சும்மா ரெடி அப்படின்னு சொல்லி காவேரியை அமைதியாக்குறாங்க சாரதாம்மா. உடனே விஜய் வந்து இருங்க கூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
சரி நீங்கள் எப்படியும் எனக்கு தர மாட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்காகலாம் போயிட்டு உங்கள் பொண்ணை திட்டாதீங்க, ஷீ இஸ் அ நைஸ் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாத்தையும் சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. அத்தை வந்து போங்க ஆனால் வராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நர்மதா கிட்ட பாய் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. காவேரி பார்த்தும் பாய் சொல்கிறாரு. காவேரி வந்து லைட்டாக முறைக்கிறாங்க. அந்தாண்ட போனவொடனே ஒரு மாதிரி அமைதியாக பார்க்குறாங்க. அத்தை சொல்கிறாங்க, எதோ சொன்னீங்க, யார் வந்தால் நமக்கு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்களா, வந்தவொடனே வந்து 2வது பிரச்சனையை பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே சொல்கிறாங்க, நீங்களே கடைக்கு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட சொல்கிறாங்க. குமரன் வந்து நான் பேசுகிறேன் விஜய்கிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அத்தை வந்து உடனே தம்பி நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் கடைக்கு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கங்கா நீயும் கிளம்பு நான் பார்த்துக்குறேன், அவங்கவுங்க பொழப்ப போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா விஜய், ஆமாம் பாலை காய்ச்சிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்களா, சாமி கும்பிட்டுட்டு பாலை காய்ச்சுவாங்களா, எது ஃபஸ்ட்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.